ஜியோ கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல நமக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க இல்ல, டேட்டா பேக், மொபைல் போனு, அது இது சிம் எல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பல கண்கவர ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து மக்கள் மனசை கவர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன ரேட் வைக்கணுமோ அந்த ரேட் வச்சு லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல அந்த கம்பெனிக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லாம மக்களுக்கு இலவசமா கொடுத்ததுனாலயும் ஆஃபர்ஸ் எல்லாம் வாரி வாரி வழங்குனதுனாலயும் மக்களை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கம்பெனில வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, யாராச்சும் பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியான பிரைஸ்லயோ இல்ல ஆஃபர்ஸ்க்கோ கொடுத்தாலுமே மக்கள் கஸ்டமரை நம்ம பக்கத்து இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசினஸ்ல ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம் இல்ல. சோ ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் அப்படின்னா ஆரம்பத்துல கம்மியான பிரைஸ் தாங்க, ஒரு மாசத்துக்கே இவ்வளவுதான், ஒரு வருஷத்துக்கே இவ்வளவுதான் அப்படிம்பாங்க. ஆனா போக போக அவங்களுடைய வேல்யூ உயர உயர அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கினுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஒரு growth அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐடியா தான் நான் சொல்ல போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஃபினான்ஷியலா நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் தி பெஸ்டான ஒரு ஐடியான்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது அந்த சமயத்துல நம்ம லைஃபை பாதுகாக்கும், ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அதை விட ஒரு பெஸ்டான லைஃபை நம்மளால லீட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலுமே அவங்க சேவிங்ஸ் பண்றாங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களான்னு கேட்டு பாருங்களேன். ஒரு நல்ல ரிச்சான பர்சனா இருக்காங்க, அவங்க சேவிங்ஸ் பண்றாங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களான்னு கேட்டா ரெண்டுமே பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் சேவிங்ஸை விட கொஞ்சம் நம்ம வளர வளர காலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாவே இருக்கும். ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி நான் சொல்ல போறேங்க. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸ்ல, இந்த ஒரு வேர்டை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ மொமெண்டம்னா என்ன அப்படின்னா, நார்மலா அப்படி போயிட்டு இருக்கோம், பீக்ல ஏதோ சம்திங் இப்படி போகும்போது ஸோ இந்த பாயிண்ட்டை மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம மார்க் பண்ணி மொமெண்டம் பீரியட் இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஒரு ரிமைண்டர் கால் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். அவங்களுடைய ஃபண்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ். இந்த NFO பீரியட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா Jan 30, 2024. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த NFO பீரியட் இருக்கு. நான் சொல்வேன் இல்லையா, ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மந்த் தான் கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு கடை ஆரம்பிச்சு ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஆஃபர், இல்ல 10 நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் டைம்குள்ள போய் நம்ம வாங்குற பொருளை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா இல்லையா? ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால இந்த NFO பீரியட் டைம்குள்ள நீங்க இந்த ஃபண்டை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னா என்ன தெரியுமா? நிஃப்டி மிட் கேப் 150, மொமெண்டம் 50. ஸோ மொமெண்டம் அப்படின்னா என்னன்றது இப்போதான் நான் சொன்னேன். இந்த ஹை பீக்ல எங்க வருதோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணி மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னுடைய நேமும் கூட. நிஃப்டி மிட் கேப் 150, மொமெண்டம் 50. அதாவது மிட் கேப் 150னா நமக்கே தெரியும், ஓகே, டாப் 150 கம்பெனிஸ். ஸோ டாப் 150 கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு மார்க்கெட் டைம்ல எந்த கம்பெனி ஹையா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ ஸோ அவங்கள டாப் 50 கம்பெனிஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் ஃபண்ட் மேனேஜர். ஸோ இது பண்ணுறது மூலமா நமக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக கிடைக்கும். பிகாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற குதிரை மேலே நம்ம ரேஸ் கட்டினா தானே நமக்கான லாபம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி மிட் கேப் 150, மொமெண்டம் 50. ஸோ இந்த மேக்ஸ் NFO மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு டைம் பீரியட்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, Jan 30th, 2024 இந்த மாச கடைசிக்குள்ள நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் 10 ரூபா தாங்க. ஆரம்பத்தில் இவ்வளோ கம்மி விலை கொடுப்பாங்க, போக போக அந்த மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்தாப்புல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கான ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 50 கம்பெனிஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டாப் 15 கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா பெஸ்டான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் இல்லை. அடுத்து சால்வன்சி ரேஷியோ 190%. ஆக்சுவலி சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு 150% இருந்தாலே போதும். பட் இங்க மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல 190 வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 11x ரிட்டர்ன்ஸுங்க. சப்போஸ் நீங்க 2013ல இந்த ஒரு
ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50ல பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 11x ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபண்டு தான் அது. ஸோ அதை பற்றி தான் இவங்க இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில். ஆல்ரெடி அது மார்க்கெட்டில் தான் இருக்குது, பட் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் இப்போ தான் முதல் முறையாக அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யூலிப் மெத்தடுங்க. ஸோ யூலிப் மெத்தட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்துடும் அண்ட் இன்சூரன்ஸ் பணமும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் இந்த யூலிப் மெத்தடு. ஸோ அது கீழே தான் இந்த ஒரு ஃபண்டு வருது. மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 2000 ரூபாயிலிருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். இன்னும் சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதம் 18,000 ரூபா கட்டிங்க அப்படின்னா 3 crores வரைக்கும் நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் NFO எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பசார்னுடைய லிங்க் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். ஸோ ஆல்ரெடி என்னோட டீடைல்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் டைரக்டா வியூ பிளான்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ இந்த ஒரு பேஜ் வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ மேக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிசி பசாருடைய ஒரு ட்ரஸ்டடான ஒரு பார்ட்னர். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. ஸோ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் இருக்கு. ஸோ லாஸ்ட் 10 வருஷத்துல 21% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லம்சம் பே அமௌண்ட்டா நமக்கு 2.28 crores வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதாங்க விஷயம். இதில் நம்ம மேக்ஸ் லைஃப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ் போகலாம். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது CAGR 27% வரைக்கும் இருக்குது லாஸ்ட் 10 yearsல. இதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்டம் மிட் கேப் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இன் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் எப்படி ரெப்ளிகேட் த இண்டெக்ஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி நமக்கு போடுவாங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரே இடத்துல போடாமல் இந்த பிரித்து நல்லா போடுறது. நாளைக்கு இது க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி கேபிட்டல் கேரண்டி டாக்ஸ் சேவிங்ஸ் கொடுக்குறாங்க அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் செக்ஷன் 10 of 10D படி. ஸோ மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கே தெரியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்மளுடைய க்ரோத் இருக்க போது, ரிட்டர்ன்ஸ் இருக்க போது. லைஃப் கவர் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கேபிட்டல் கேரண்டினா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மாதம் 8,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா மார்க்கெட் லிங்க்டு 4,000 கேரண்டியாக உங்களுக்கு 3,498 வருது. நீங்கள் 2034 அதாவது இப்போ 2024 இல்லையா, ஸோ 34 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த 9 லட்ச ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதே லெவலில் மார்க்கெட் வந்து நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 2.25 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து 2.28 crores வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பாருங்கள் 12 ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் விஷயங்கள் இருக்குது. மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட், ஹை க்ரோத் ஃபண்ட், ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரீவியஸ் ஃபண்ட்ஸ் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் அது பெஸ்ட்டாக இருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட இந்த FAQல எந்த கொஸ்டின் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை விட உங்களுக்கு நிஜமாவே யாராச்சும் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கெடியூலில் கால் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கால் எப்போ பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் லிங்க் பிளான்ஸ் வித் கேபிட்டல் கேரண்டி கொடுக்கக்கூடியது. நம்மளோட சொன்ன மாதிரி நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த மாதம் ஜனவரி 30 வரைக்கும் தான் இதோடைய கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் 10 ரூபா. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸான நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 வாங்கினா என்ன நல்லது, அதனுடைய ஹிஸ்ட்ரிலாம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொன்னேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது நிஜமாவே ஆப்டாக இருக்கும், இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போல் இருக்கே, ஹை ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காம நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது ஓகேனா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 10 நாளுக்குள்ளே யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே லோன் வாங்குறது, எப்படி ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்கள் ஐடியாஸ் யாரும் நமக்குன்னு தனியாக உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஃப்ரீடம் ஆப் இருக்கும். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை விடுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க.